அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த சிட்டி வந்து வளர்ச்சி அடையும். இப்போ ஒரு சிட்டி வளர்ச்சி அடையுது அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஸ்டேட் வளர்ச்சி அடையும். ஸ்டேட் வளர்ச்சி அடையுதுன்னா, கண்டிப்பா அந்த கண்ட்ரியோட குரோத்தும் அடுத்த லெவல நோக்கி போகும். ஆகவே என்னுடைய கருத்து என்னது அப்படின்னா, சுதந்திரம்ங்கிறது பொதுவானதாக இருக்கிற பட்சத்துல தான் வந்து எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பரா நடக்குமே தவிர, அத வந்து நம்ம ரொம்ப சுருக்கி வந்து இல்ல என்னோடது தனிப்பட்ட இது சுதந்திரம்ங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டதுன்னு அத உள்ளடக்கி போகும்போது, அதனால நெறைய வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் ஷேட்ஸ் தான் கிடைக்குதே தவிர, பாசிட்டிவ் ஷேட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை முன்னதாகவே கூறிக்கொண்டு, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு குடுத்ததுக்காக யாஸ் அகாடமி அஸ் வெல் அஸ் வந்து 1,000,000 வியூஸ் பட்டிமன்றம் அந்த குழுமத்திற்கும் அஸ் வெல் அஸ் நடுவர் அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் என்னுடைய அ உரைய வந்து பொறுமையா கேட்டுட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு காயத்ரி. நீங்க வந்து ரொம்ப சமுதாய நோக்கோட இன்றைய காலகட்டத்தில் இன்று நம்முடன் இருக்கும் இன்று வளரும் இந்த தலைமுறை வந்து சுதந்திரத்தை எவ்வாறாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது வேற கண்ணோட்டத்துல நம்ம வளர்ந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்த அந்த பருவத்துல அவங்க இன்னைக்கு இல்லைங்கிறத ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நீங்க சிறப்பா இத சொல்லிட்டீங்க. அவங்க எந்த தைரியத்துல வந்திருக்காங்கன்னு வேற கேட்டுட்டீங்க. இப்போ சுதந்திரம் தனிப்பட்டதே, நீங்க என்ன வேணா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வராங்க திரு ரம்யா கமல்ராஜ் அவர்கள். அவர்களை அன்போடு இந்த தளம் வரவேற்கிறது. வாங்க ரம்யா. நடுவர் அவர்களுக்கும் இங்கு குழுமியுள்ள அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய எதிரணியில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல எங்க எதிரணியினர் என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு எங்கப்பா இருக்குது சுதந்திரம்னு கேட்டாங்க. அதுக்கு நான் முதல்ல பதில் சொல்லிடுறேன். என்னன்னா, சமூக வலைத்தளம்னு ஒண்ணு இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க தான் சுதந்திரம், அவங்களுடைய கருத்தை பதிவு பண்றாங்க, அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை அங்கதான் எக்ஸிபிட் பண்றாங்க. எல்லாமே பண்றதுக்கான சமுதாயத்துல எல்லா உரிமையும் எல்லா இண்டிபெண்டன்ஸும் அவங்களுக்கு சமூக வலைத்தளங்கள் இருக்குது அப்படிங்கிறது அதுவே ஒரு சாட்சி. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு ஒண்ணு கேட்டாங்க, எஸ் அண்ட் நோ அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது எப்படின்னா, ஒரு சூழல்ல ஆம் என்று சொல்லுவதற்கும் விருப்பமில்லாத இடத்தில் அழுத்தமாக இல்லை நோ என்று சொல்லுவதற்கும் ஒரு நபருக்கு இருக்கும் உரிமை தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப வந்து எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து எல்லாருமே அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் படிக்க முடியல, நினைச்ச வேலைக்கு போக முடியல, அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவங்களே தேர்ந்தெடுக்க முடியல, அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுடைய எஜுகேஷன் அவங்களே பாத்துக்கிறாங்க, அவங்களுடைய தொழில் என்ன செய்ய போறோன்ற அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லாம் எதுவுமே ஜாதி சமயத்தெல்லாம் தாண்டிதான் இப்போ திருமணங்கள் நடைபெறது நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கல்வி அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவரவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் தானே. ஓகே, இப்போ ஒரு பிலிம் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். சமீபத்துல வந்த ஒரு திரைப்படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, தாய்க்கிழவி அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் முழுவதுமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பெண்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம், அவங்களுக்கு 60 வயசுல கிடைச்ச சுதந்திரம் அவங்க மகளுக்கு 40 வயசுல கிடைச்ச சுதந்திரம் அவங்க பொண்ணுக்கு 20 வயசுல கிடைக்கும். இப்போ அடுத்த தலைமுறை பிறக்கும் போதே அந்த சுதந்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் கல்வி அறிவு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கு பல தலைமுறையில நிறைய பேர் வந்து பாடுபட்டு நமக்கு வந்திருக்கு. இது வந்ததால நமக்கு ஒரு விழிப்புணர்வோட நம்ம இப்ப செயல்பட்டு இருக்கோம். இது வந்து நமக்கு கிடைத்த தனிப்பட்ட சுதந்திரம். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அனாலஜி ஒண்ணு, ஃப்ராக் கதை வந்து தவளையுடைய கதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். எப்படின்னா ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி வச்சுட்டு அதுல வந்து ஒரு தவளையை போட்டுருவாங்க, போட்டுட்டு அடுப்பு மேல வச்சிருவாங்க, வச்சுட்டு அடுப்பை மூட்டி விட்டுருவாங்க. அது என்ன ஆகும்னா, எங்களை மாதிரி சுதந்திரம் வந்து தனிப்பட்டது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃப்ராக் அது. அது என்ன பண்ணுச்சு, கொஞ்ச நேரம் சூடு பண்ண உடனே கொஞ்சம் தண்ணி சூடாகுதுன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கு. சரி, ஓகே, நமக்கு நம்மள ஏதோ பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, நம்மளோட சுதந்திரம் இங்க பறிக்கப்படுதுன்னு ஓரளவுக்கு அது வியூகம் பண்ணிட்டு என்ன பண்ணிருச்சு, உடனடியாக அதுல இருந்து வெளியே குதிச்சிருச்சு. சரிங்களா? அது உயிர் தப்பிருச்சு. அது வந்து தன்னுடைய பவுண்டரி என்னன்னு அதுக்கு தெரிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்துல அதே மாதிரியே தண்ணி வச்சு இன்னொரு ஃப்ராக், இது வந்து நம்மளோட எதிரணியினுடைய தவளை, அது போட்டாங்க பாருங்க,
பொதுவா யாராவது நமக்கு சுதந்திரம் தருவாங்கன்னு வெயிட் பண்ணி பாக்குது. ஹீட் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நல்ல கொதிநிலை வந்துருச்சு. இப்ப அந்த தவளையால வெளியே போகவே முடியல. அப்போ சரியான நேரத்துல சரியான இடத்துல நமக்கு இது தேவை அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தவங்க பிழைப்பாங்க. இல்ல எனக்கு தருவாங்க யாராவது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய நிலைமை என்னன்னு நம்ம இப்பதான் இந்த கதையில பார்த்தோம். சரிங்களா? இத மாதிரி வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா விஷயங்களுக்குமே வந்து தார்மீகமா நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கணும். சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யற எல்லா விஷயத்தையும் நான் என் இஷ்டம் போல செய்வேன் அப்படிங்கிறது கிடையாது. அதுல ஒரு பொறுப்பு இருக்கணும். அதுல ஒரு அடுத்தவர்களுடைய சுதந்திரத்துல வந்து நம்ம தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய நேரத்தை யாராவது துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்க நம்மளுடைய தனி மனித சுதந்திரம் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா உணரணும். சரிங்களா? வீட்டுல குடும்பத்திலேயே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. நம்மளுடைய நேரத்தை நம்முடைய தனி மனித சுதந்திரத்தை கொண்டு அதை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்முடைய பொருளாதாரம் அதை பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல என்ன நடக்கும்னா, யாரோ ஒருத்தர் சம்பாதிப்பாங்க, இன்னொருத்தர் அதை வந்து ஈஸியா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான நேரத்துல நம்ம நிக்கணும் நமக்காக. அதே மாதிரி நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய ஆற்றல், இது எல்லாமே சுதந்திரமா நமக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது இது என்னுடைய சுதந்திரம், இது தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்குள்ள வந்து இதை வந்து நம்ம செய்யணும். இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு தலைமுறையே நமக்காக நாட்டுக்காக போராட்டுச்சு, நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு. ஒரு தலைமுறையே நமக்காக கல்வியை வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கடுத்து நமக்கு கிடைச்ச இப்போ ஒரு சுதந்திரத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாதுகாக்கணும். அதை வந்து பாதுகாத்து நம்ம வந்து அதை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு. எங்களுடைய அணிக்கு அடுத்து வலு சேர்ப்பதற்கு எங்களுடைய மேடமை கூப்பிட்டு நன்றி வணக்கம். தேங்க்யூ. ஒரு நிமிஷம், நடுவருடைய லைன் கட் ஆயிடுச்சு, அவங்க ஜாயின் பண்ணிடட்டும். ஒரே நிமிஷம். ஆனா நடுவர் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார். ஏதோ இணைய சிக்கல். மிக சிறப்பு ரம்யா கமல்ராஜ். இன்றைய மிக சிறப்பு ரம்யா கமல்ராஜ். ரம்யாவோட கவலையெல்லாம் வந்து இன்றைய தலைமுறைகள் வந்து எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத விட சோசியல் மீடியா வந்து அவங்க கையில தான் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த நான் சொல்றதுக்கு முன்னாடி அடுத்த அணி வந்து பதில் சொல்லுவாங்க. சோசியல் மீடியா ஒண்ணு இருந்தா
போதுமா? அதுல அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பதிவிட்டா போதுமா? அப்படிங்கிறது அந்த ஒரு சுதந்திரம் பெரிய சுதந்திரமா ஆயிட முடியுமா? அப்படின்றத நம்ம அடுத்து நமக்கு வந்து அதை பற்றி பட்டிமன்றத்தை பேசணும் அப்படின்னா ஒரு அமைப்பை ஆரம்பித்து பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கும் திரு குமரிராஜன் அவர்கள், அதெல்லாம் இல்ல, சுதந்திரம் பொதுவானதே, தனிப்பட்டவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வராரு. அவரை அன்போடு அழைப்போம். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, நல்ல வேளை திரும்பி வந்தீங்க. நான் கூட சுதந்திரம் தனிப்பட்டதே என்கிற அணியினுடைய பேச்சை கேட்டு நீங்க அவர்களோடு தனிப்பட்ட முறையில் விவாதிக்க சென்று விட்டீர்கள் என நினைத்து விட்டேன். ஆனா இப்ப எங்களுக்கு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு அவங்க பேசியிருக்காங்கன்னு நீங்களே சொல்றீங்க. இல்ல, அவங்க பேசுனதை பார்த்து எனக்கு பயம் வந்துருச்சு. அவங்க நிறைய கதைகள்லாம் சொன்னாங்க, தவளை கதைகள்லாம். இங்க இருக்க அத்தனை பேருடைய முகத்தை நான் பாக்குறேன். எல்லாருமே ரொம்ப ரசிச்சு அந்த அந்த தவளைக்கான சுதந்திரம் தனிப்பட்டது அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் ரொம்ப ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தீங்க. நடுவர் அவர்களே, இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த தவளை சும்மா இருக்க மாட்டேங்குது. அந்த தவளை என்ன பண்ணுதுன்னா, அது அந்த வெந்நீல விழுந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்க வெந்நீர்லாம் தூக்கி எங்க மேல ஊத்துது. இப்ப எனக்கும் சுடுது. இப்ப இந்த இடத்துலதான் நாங்க சொல்றோம், தயவு செய்து அந்த சுதந்திரம் தனிப்பட்டதாக இருக்கும்போது அது சரியாகவில்லை என்று சொல்லக்கூடிய காரணம் அப்படிங்குதான். நடுவர்களே, எங்களுடைய அணி என்ன அப்படின்னா, எங்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது மூச்சு மாதிரி இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். எப்படி எந்தவித தடையும் இல்லாமல் எங்களுடைய உடலுக்குள் பாய்கிறதோ அதே மாதிரி மீண்டும் திரும்பவும் வெளியே வரும். ஆனா இந்த எதிரணி என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க மட்டும் நல்லா இருக்கணும், நீங்க எல்லாரும் மூச்சு முட்டி சாகணும். இதுதான் அந்த அணி. ஏன்னா அவங்களுடைய பேச்சு எல்லாமே அப்படிதான் இருக்குது. இன்னும் வரப்போகிறார்கள் இன்னும் ஒரு 2-3 பேரு. இவங்க கிட்ட எனக்கு நிறைய கேள்விகள்லாம் கூட இருக்குது. இப்போ ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன் நடுவர் அவர்களே. எங்களுடைய மகாகவி ஒரு பாடலை பாடி இருப்பார். பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலைன்னு. ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் விடுதலை வேண்டும் அப்படின்னு அன்னைக்கே பாடிவிட்டு போனவன் எங்களுடைய பாரதி. ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும் அது பொதுவானது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்குது. ஜெய்பீம் படம் இருக்கும் நடுவர் அவர்களே, அதுல ஒரு அற்புதமான ஒரு காட்சி வரும். அந்த கிளைமேக்ஸ்ல அந்த குழந்தை பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும், காலுக்கு மேல காலை போட்டு. அப்போ அந்த சூர்யா அந்த குழந்தைய டக்குன்னு பாப்பாரு. பார்த்த உடனே அந்த குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய காலை கீழே போடும். அப்போ அந்த சூர்யா சொல்லுவார், கண்ணை காட்டுவார், குழந்தை காலை மேல போடு அப்படின்னு கண்ணை காட்டுவார். நடுவர் அவர்களே, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இனத்திற்கும் கல்வி வழி அந்த சுதந்திரம், கிடைத்த சுதந்திரம் பொதுவானது என்பதனுடைய வெளிப்பாடு இல்லையா அது? அப்ப எப்படி இவங்க சொல்ல முடியும்? இவங்க எல்லாமே நல்லா படிச்சுக்குவாங்களாம், நல்லா பேசிக்குவாங்களாம், இப்ப மட்டும் வந்து இருந்துட்டு சுதந்திரம் மட்டும் தனிப்பட்டதுன்னு. சுதந்திரம் தனிப்பட்டது அப்படின்னா யாஸ் அகாடமியை நடத்துகிற லாவண்யா அவர்களும் மற்ற அந்த எதிரணி பேச்சாளர்களும் தனிப்பட்ட முறையில மட்டும் பேசிட்டு போக வேண்டியது தானே. அப்போ ஏன் ஒரு பொதுவான தளத்துல வந்து பேசணும்? அப்போ உங்களுக்கு தெரியுது, நல்லா தெரியுது, சுதந்திரம். அதுவும் இந்த பட்டிமன்றத்தை நடத்த 1 மில்லியன் வியூ பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே வந்து அதை சொல்லிட்டு போறாங்கன்னா எவ்வளவு தைரியம் பாருங்க நடுவர் அவர்களே. நடுவர்களே, எனக்கு உங்க முகத்தை பார்க்கும்போது நீங்க அழகா ஒரு ஜென்சி கதை சொன்னீங்க. அந்த ஜென்சி கதை சொன்ன உடனே அவங்க கிளம்பி போயிருக்கணும். அது எவ்வளவு அழகா நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பொதுவான ஒரு காரியத்திற்காக பொதுவான ஒரு தளத்துல செய்து வாங்கிய சுதந்திரம். ஒரு நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, சாரி மன்னிக்கணும், அந்த கல்வி வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறத எதிர்த்து வாங்கிய ஒரு விஷயம். அதே மாதிரி தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம எல்லாருமே நம்முடைய தமிழ் சமூகம் ஒட்டு மொத்தமா நின்று நம்முடைய ஜல்லிக்கட்டு காளைகளுக்காக சமூக நீதியை வாயில்லா ஜீவன்களுக்கும் வாங்கி கொடுத்தோமா இல்லையா? அதெல்லாம் எவ்வளவு ஒரு பொதுவான விஷயத்துக்காக தமிழ் சமூகம் பாடுபட்டுச்சு. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு அது இன்னைக்கு தனிப்பட்டது அப்படின்னு பேச வந்திருக்கிறது தான் எனக்கு பிடிக்கவே இல்லை நடுவர் அவர்களே. இதுக்கிடையில ரம்யா மேடம் வர ஒண்ணு சொன்னாங்க, இந்த குடும்பத்துல சுதந்திரம், அதாவது நாங்க திருமணம் செய்கிறோம், காதல் திருமணம் செய்கிறோம் அப்படின்னு. நடுவர் அவர்களே, திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம். 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு பொதுவாக செய்து கொள்கிற ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துல
நீ உன் விருப்பத்துக்கு இரு, நான் என் விருப்பத்துக்கு இருக்கிறேன் அப்படின்னு அவரவர் தனிப்பட்ட விருப்பத்துக்கு இருந்தா அந்த திருமணம் விளங்குமா நடுவர் அவர்களே? அதை மட்டும் எனக்கு அந்த அணிட்ட கேட்டு சொல்லுங்க. இது போக தினேஷ் சார் வேற இனி அடுத்து வரவிருக்காங்க, அவங்களுக்கு நான் ஒரு கேள்வியை நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய சுதந்திரம் தனிப்பட்டது என்று கூறி அடுத்தவருக்கும் சுதந்திரம் பொதுவானது என்பது மறந்து போன காரணத்தால் மட்டும்தான் நம்முடைய இன்றைய சமூக வலைதளங்களில் கும்பல் மனப்பான்மை அதிகமாக உள்ளது. ஏன் அப்படின்னா, இந்த சுதந்திரம் எப்ப தனிப்பட்டது அப்படின்னா அது உங்களை பற்றிய பதிவுகளோடு இருக்கும்போது. ஆனா இன்னைக்கு சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய பதிவுகளும் அதுலயா இருக்குது? எல்லாம் பிறரை பற்றியுள்ள பதிவுகள் இல்லையா? அப்ப பிறரை பாதிக்கும் போது அப்ப அந்த சுதந்திரம் எப்படி தனிப்பட்டதாக நல்லதாக இருக்க முடியும்? அதனாலதான் நாங்க சொல்றோம், சுதந்திரம் என்பது தனிப்பட்டதாக இருக்கும் வரை அது நல்லதாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. சுதந்திரம் என்பது பொதுவானதுதான். காந்திஜி இன்னைக்கு ஆகஸ்ட் 8 நடுவர் அவர்களே, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காந்திஜி தொடங்கிய நாள். அவரு படிக்க போன இடத்துல அவருக்கு ஏற்படுகிற அந்த அவரை இன்சல்ட் பண்றாங்க. அந்த இன்சல்ட்ட அவரு தனக்கானது அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி நடந்திருந்தா அவர் இன்னும் அங்கே இருந்து படிச்சு பெரிய ஆளா அங்கே சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி நினைக்கல. எனக்கு கிடைக்காத அந்த சுதந்திரம் என்ன பறிபோகுது இல்லையா, இது எல்லாருக்கும் தானே நடக்குது. அப்ப இந்த சுதந்திரத்தை நான் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் பொதுவாக இந்த பட்டிமன்றத்தை இப்படி ஒரு பேச்சு சுதந்திரத்தோட செய்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா அந்த சுதந்திரம் பொதுவானது அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அதே மாதிரி கடைசியா ஒன்றே ஒன்று, உங்களுடைய சுதந்திரம் தொடங்குவது தனிப்பட்ட மனிதனிடம் இருக்கலாம். ஆனால் அது சிறப்பானதாக இருக்க வேண்டுமானால் அது கண்டிப்பாக பொதுவானதாக இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும். எனவே நடுவர் அவர்களை மிகச்சிறந்த தீர்ப்பை எங்கள் பக்கம் தருவீர்கள் என்று நம்பி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு. பட்டிமன்றம் நடத்தணும்னே ஒரு தளத்தை ஆரம்பிச்சு அதை நடத்துறவரை போய் நம்ம இப்படி நோண்டி விட்டுட்டோம் பாருங்க, சீண்டி விட்டுட்டோம். அவர் என்னெல்லாம் சொல்லிட்டு போறாரு பாருங்க. பிறரை காயப்படுத்தும் சுதந்திரம் ஒரு விஷயம் எப்படி சுதந்திரமாக இருக்க முடியும்? அதுவும் அது தனிப்பட்டவர்கள் செய்யும் போது அது அப்படியாகத்தான் அமையும். அது ஒரு சிறப்பான ஒரு வழிநடத்தலை இந்த சமூகத்துக்கு எந்த விதத்திலையும் அது காணிக்கையா கொடுக்காது அப்படிங்கிற ரொம்ப தீர்க்கமா சொல்றாரு. அப்போ அந்த சுதந்திரம் பொதுப்படையாகத்தான் இருக்க முடியும், இருக்கவும் வேண்டும் அப்படின்றாரு. நீங்க எல்லா ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணி படிச்சுக்கிறீங்க, நல்லா படிச்சு மேல வந்துட்டு பொதுப்படையான இது சுதந்திரம் கிடையாது. இந்த படித்ததற்கு பின்பு உங்க அறிவு வளர்ச்சியினால இல்ல இது எனக்கு தனிப்பட்ட சுதந்திரம், எங்களுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த சமூகம் இருக்கணும் அப்படின்னு நீங்க கட்டமைக்கிறதுக்காக இந்த மாதிரி யுக்தி எல்லாம் கையாளுறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிருக்காரு நம்ம தினேஷ் அவர்கள். அடுத்ததாக குற்றச்சாட்டை வச்சு போயிருக்காரு நம்ம ஹரி சார். அடுத்தது தினேஷ் அவர்கள் வருகிறார். அதை மறுத்து பேசுவதற்காக. அவர் ஒரு சிறந்த பாடகர் கூட. அவர் இந்த நிகழ்ச்சியில நமக்காக ஏதாவது பாட்டோட ஆரம்பிக்கிறாரா இல்ல பட்டிமன்றத்தை பாடா படுத்த போறாரா அப்படின்னு பார்ப்போம். வாங்க தினேஷ். முதற்கண் வணக்கம் அனைவருக்கும். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, இப்போ நம்ம ஹரி சார் பேசினாரு, எனக்கு ஒரு கேள்வியும் வச்சிருக்காரு. அவர் பேசுறதை கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா, சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் இருக்கும். நான் இந்த அளவுக்கு இத்தனை காலம் உழைச்சதுனாலதான் நான் இங்க நிக்கிறேன், என்னோட ஆடிக்கார் வெளியே நிக்குது, அந்த மாதிரி சொல்லுவாரு. அவர் பேச்சு கேட்டா எல்லாருமே சுதந்திரம் ரொம்ப பொதுவானது போல, அது தனிப்பட்டதே கிடையாது, இவங்கெல்லாம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ வன்முறையை தூண்டுறதுக்காக இங்க வந்திருக்காங்கன்ற லெவலுக்கு எங்களை ஒரு பெரிய குற்றவாளி ரேஞ்சுக்கு ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க முயற்சி பண்ணாரு. அடுத்து என்னோட அணியினருக்கு வணக்கம். எதிரில இருக்கிறவங்கள நான் பேர் சொல்லி அழைக்கிறத விட பொதுவானவர்கள்னு அழைச்சிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு பொதுவானது தானே எல்லாமே. சோ அவங்க எல்லாம் பொதுவானவர்கள். சோ அந்த பொதுவானவர்களுக்கும் என்னோட வணக்கம். சோ சுதந்திரம் தனிப்பட்டது அப்படின்றதுல எனக்கு என்ன மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு, என்னோட பலம் அப்படின்னா, நீங்க பிரியாம்பிள் நம்மளோட சட்டத்தை எழுதின அம்பேத்கர் அவரோட முகவுரை இருக்கும் இல்லையா,
அவர் சொன்ன விஷயங்கள்ல ஃப்ரீடம் ஆஃப் மைண்ட் இஸ் த ரியல் ஃப்ரீடம். சரிங்களா? இந்த கும்பல் மனப்பான்மை அப்படின்றதுல இருந்து வெளியே வந்து எப்போ உங்களோட மனசு சுதந்திரம் அடையுதோ அன்னைக்குதான் உண்மையான சுதந்திரத்தை நீங்க அடையிறீங்க அப்படின்றதுதான் அவரோடது. இந்திய திருநாட்டின் சட்டத்தை நீங்க மதிச்சு ஏத்துக்கிற நீங்க, போராட்டங்களை ஏத்துக்கிற நீங்க அவர் சொல்றதையும் ஏத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி நீங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க நடுவர் அவர்களே, நம்ம இந்திய திருநாட்டுக்கு விடுதலை கிடைச்சது, விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. இங்க இருக்கிறவங்க பேசும்போது எனக்கு தோன்ற ஒரே விஷயம், இவங்க கும்பலா போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றது விடுதலைய, சுதந்திரத்தை இல்ல. விடுதலை அப்படின்றது இவங்க கும்பலா வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்க அந்த சுதந்திரத்தை கொடுத்தீங்களா? முதல்ல பேசினாங்க இல்லையா, ஒரு பொதுவானவர் ஒருத்தவங்க பேசினாங்களே, அவங்க பேசும்போது சொல்றாங்க, என்னோட வீட்டுல இருக்கிறவங்க, ஒருத்தரோட வீட்டுல இருக்கிறவங்க மொபைல என்னால பார்க்க முடியல, ஆக்சஸ் பண்ண முடியல. நீங்க ஏன் பார்க்கணும்? நீங்க ஏன் ஆக்சஸ் பண்ணணும்? என்னோட நீங்க ஏன் பார்க்கணும்? அவங்க மொபைல் அவங்க கையில தான் இருக்கு, அதை பிடிக்க நீங்க ஏன் பார்க்கணும்? இவங்களோட பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய மூக்கு நுனி வரையில் எங்களுடைய சுதந்திரம் இருக்கிறது. என் மூக்கு நுனிக்கு வரைக்கும் நீங்க ஏங்க கை எடுத்துட்டு வரீங்க? அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? அப்ப இது வரைக்கும் வருவீங்க, ஆனா என்ன தொட மாட்டீங்களா? அப்ப நான் இப்படியே இருக்கிறதா? மார்க்கெட்லயே இருக்கிற மாதிரி இருக்கும் நான் பார்த்தேன். சோ இத வந்து நான் கண்டிப்பா ஒத்துக்க முடியாது. அவங்க பேசும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த கால மக்கள்லாம் வந்து ரொம்ப சுதந்திரமா இருக்காங்களே, எங்களை சுதந்திரமா இருக்கவே விடலையே இவங்கன்ற அந்த வைத்தறிச்சல் தான் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இப்ப அவரு நம்ம ஹரி சார் பேசும்போதும் கிட்டத்தட்ட அதே டோன்ல தான் பேசினாரு. சோ அவங்க வந்து சோசியல் மீடியால வந்து நாங்க பயங்கரமா, நீங்க என்ன வேணா பேசுறீங்க, தனிப்பட்ட முறையில சொல்றீங்க, ஆனா நீங்க எங்களை பத்தி தானே சொல்றீங்க. அவங்க எல்லாம் ஒரே அணி தினேஷ், அப்படிதான் பேசுவாங்க. இல்ல சார், பட்டிமன்றத்துல இவங்க என்ன மேடம் பண்றாங்க நடுவரே? எங்களை பத்தி தானே பாதி நேரம் பேசுறாங்க, அவங்கள பத்தி ஏதாவது பேசினாங்களா? சோ அதே சோசியல் மீடியா நீங்க என்னதான் எடுத்துக்காட்டா நீங்க சொன்னாலுமே, அந்த சோசியல் மீடியாவை உருவாக்குனது ஒரு தனி மனுஷன். சரிங்களா? தன்னோட காதலிக்காக ஒரு உருவாக்குன ஒரு சோசியல் மீடியாவை தான் இன்னைக்கு நீங்க இந்த பொதுவானவர்கள் பொதுவான தளத்துல நினைவுகூர விரும்புறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த கும்பல் மனப்பான்மையிலேயே இருக்கிற மக்கள் கிட்ட சுதந்திரம் பொதுவானதுன்னு பேசும்போது, பண்டைய காலத்துல கலீலியோன்னு ஒருத்தர் இருந்தாரு, எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அவரு வந்து எப்போதும் போல எல்லாரையும் போல உலகம் வந்து உருண்டை கிடையாது, தட்டைதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னு வச்சுங்களேன். அவரையும் யாரும் கல்லால் அடிச்சிருக்க மாட்டாங்க, அவரை யாரும் தண்டிச்சிருக்க மாட்டாங்க. அவரு சாதாரணமா எப்பவும் போல சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவருக்கு இந்த உலகம் உருண்டைன்னு அவர் வந்து இந்த கும்பல் மனப்பான்மையில இவங்க விடுதலை அடையாத, சுதந்திரம் அடையாத மனநிலையில இருந்த மக்களோட வித்தியாசப்பட்டு இந்த உலகம் உருண்டையானதுன்னு சொன்னாரு. அதனால அவரை விசாரிச்சாங்க, தண்டிச்சாங்க, எல்லா விதமாவும் அவரை மக்கள் வந்து ஒதுக்கி வச்சாங்க. ஆனா அவர் கடைசி வரைக்கும் அவரோட ஸ்டாண்ட்ல இருந்து மாறவே இல்லை. கடைசியா இந்த உலகம் அவரை ஏத்துக்குச்சு. இன்னைக்கு கலீலியோவை நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம். ஆனா அவர் கல்லால் அடிச்சவங்களையோ இல்ல அவங்களை தண்டிச்ச அந்த கும்பல் பொதுவான சுதந்திரத்தோட வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்கள பத்தி யாருமே கண்டுக்கல. யார் பேராவது நமக்கு தெரியுமா? தெரியாது. எந்த காலகட்டத்திலுமே தனி மனித சுதந்திரமா யோசிச்சு மனதின் விடுதலைய யோசிச்சு பண்ணாங்க இல்லையா, அந்த தனி மனிதர்கள், அறிஞர்கள், தத்துவ ஞானிகள், அவங்கள பத்தி மட்டும்தான் நாம எப்பவுமே காலகாலத்துக்கு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாரதியை பத்தி ஹரி சார் ஒரு பாட்டு சொன்னாரு, பாரதியார் பத்தி சொன்னாரு. அதே பாரதி தான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லைன்னு ஜகத்தினை அழிப்போம் சொன்னாரு, ஒரு கும்பலுக்கு இல்லைன்னு சொல்லல. ஓகே, சோ நீங்க இன்னைக்கு பாரதியை நீங்க குறிப்பிட்டு சொன்னாலும் பாரதியார்ன்ற அந்த ஒரு மனுஷனை தானே உங்களால குறிப்பிட முடியுது. எல்லா இடத்துலயும் ஒரு தனி மனிதனை குறித்து தான் நீங்க பேசுறீங்க. எப்போ இந்த தனி மனித அவங்களின் மன விடுதலைக்கான, மன சுதந்திரத்துக்கான யோசிச்சு அவங்க அந்த சுதந்திரத்தை அனுபவிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அவங்கள பத்தி பேசுறீங்க. அப்படி அனுபவிக்காத யாரை பத்தியும் நீங்க பேசுறதே இல்லை. ஜல்லிக்கட்டுக்காக நீங்க போராடினன்னு சொன்னீங்க இல்ல, ஜல்லிக்கட்டுக்காக போராடின எவ்வளவோ மக்கள் இருக்காங்க, ஆனா அவங்கள மக்கள்னு தான் சொல்லுவோம். மாற்றத்துக்காக தன்னோட அறிவையும் வாழ்க்கையை இழந்த எத்தனையோ மக்கள், எத்தனையோ அறிஞர்கள் இந்த உலகத்துல இருந்திருக்காங்க. அவங்க பேரை தான் நம்ம என்னைக்குமே நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம், அவங்களதான் நம்ம என்னைக்குமே நினைவும் கூறுவோம். சரிங்களா? சோ இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு நீங்க வந்து நடுவரை உங்க பக்கம் இழுத்து
அவங்கள தீர்ப்பு சொல்ல வச்சிடலாம் நீங்க நினைக்கவே முடியாது. அதுவும் இல்லாம நடுவரும் சொல்லிட்டாங்க ஆம் இல்லை அப்படின்ற பதில் தானே இருக்க முடியும்னு. கண்டிப்பா அவங்க வந்து ஆம்னு சுதந்திரம் தனிப்பட்டதுன்னு எங்களுக்கு ஃபேவரா தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு நான் நம்புறேன். சுதந்திரம் என்பது ஒரு கூட்டத்தோட முழக்கமே இல்லை, அது ஒரு மனிதனோட உள்ள இருந்து எழுற ஒரு விழிப்புணர்வு. அதுதான் எப்பவுமே எல்லா மனிதனையும் மனிதனா வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு தினேஷ். கலீலியோல ஆரம்பிச்சு இந்த ஜல்லிக்கட்டு முடிச்சிட்டாரு. வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவரு இந்த நடுவர் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் நான் பிரைட்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ நான் என்ன சொல்ல போறேங்கிறத அடுத்தது மிக கலீலியோ கல்லால் அடித்தவர்களை நாம் நினைவு கூற முடியாது, அவர்கள் யார் என்றும் நமக்கு தெரியாது. ஆனா கலீலியோவை நமக்கு தெரியும். அப்படிதான் சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்த அவர்களை நமக்கு தெரியாது. ஆனா இன்று சாக்ரட்டிஸ் செய்த சாதனைகளும் அவர் எழுதி வைத்து விட்டு சென்ற பல தத்துவங்களும் நமக்கு ஞாபகம் இருக்கு. அதனால ஒரு பெரிய பெரிய சாதனையாளர்களுக்கு பின்பு பெரிய துன்பம் இருக்கும். ஆனா அந்த துன்பத்தை அவங்க எவ்வாறாக அவர்களுக்கு இருக்கும் அந்த சுதந்திரத்தை கொண்டு அதை அவர்கள் சாதித்து விட்டு சென்றார்கள் அப்படிங்கிறத நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கலாம். இப்போ பாலானந்தா சொல்றாங்க, தினேஷ் என்னதான் சொல்லிட்டு போனாலும் நாங்க பொதுவானவர்கள்னு அவர் எங்களுக்கு பொதுவானவர், எங்க பேர்லாம் கூப்பிடாம அந்த பொதுவானவங்க போறாங்க பாருங்க அந்த ரோட்ல அப்படின்னு சொன்னா கூட நாங்க வந்து கவலையே படுற மாதிரி இல்லை மேடம், நாங்க சொல்ல வந்தது சொல்லாம போவே மாட்டோம் அப்படின்னு வராங்க. வாங்க பாலானந்தா, பாக்குறதுக்கு தான் ரொம்ப அப்படி காமா இருப்பாங்க. அவங்க ஒரு புலி இப்ப வாங்க ஆரம்பிப்பாங்க பாருங்க. ஏன்னா அவங்க அணியின் கடைசி நிறைவு பேச்சாளர் இவங்க வந்து ஒரு பாயிண்ட வந்து மிக திடகாத்திரமா வச்சுட்டு போறத வந்து லாவண்யா மறுக்கணும். நடுவர் அவர்களுக்கும் சுதந்திரம் என்பது பொதுவானது என்ற தலைப்பில் பேச வந்துள்ள என்னுடைய அணியை சார்ந்தவர்களுக்கும், இல்ல தனிப்பட்டதுதான் சுதந்திரம் அப்படின்னு பேசக்கூடிய எதிரணியை சார்ந்தவர்களுக்கும் மாலை வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின நண்பர் தினேஷ் சொன்னார், அதாவது பாரதியார் சொன்னாரு, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னாரு. தனி ஒரு மனுஷனுக்கு தான் உணவு இல்லைன்னா ஜெகத் அழிக்கணும் அப்படின்னு. அப்ப பல பேர் பட்டினி கடந்தா பரவாயில்லைங்களா சார்? அடுத்து இப்ப நம்ம வீட்டுல சாப்பாடு செய்யறாங்க, எப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அடுப்புல குண்டா வச்சு சோறாக்குவாங்களா? என்ன சார் இது, உங்களுக்கே அது சரின்னு படுதுங்களா? ஒரு வீடுனாக்கா எல்லாருக்கும் பொதுவானது, அதே போல உணவுன்றது எல்லாருக்கும் பொதுவானது. அது தனி ஒருத்தருக்கு இல்லைனாக்கா தான் சொல்றாருன்னா எல்லாரும் பசி பட்டினி இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கருத்தை பாரதியார் சொல்லியிருக்காரு. நீங்க அந்த கருத்தையே உங்களுக்கு சாதகமா மாத்தலான்னு பாக்காதீங்க. அடுத்து வந்து உலகம் உருண்டையானது அப்படின்னு சொல்லி கலிலியோ சொன்னாரு. ஆனா வந்து தனியா சொன்னவர் தான் இருக்கிறாரு, மத்தவங்க எல்லாம் எதிர்த்தவங்க எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, நம் வீட்டை சுற்றியுள்ள கொடிகளிலும் மரங்களிலும் குலுங்கும் மலர்களை இருவரும் சேர்ந்து விசித்திரமான மாலை. மேம் பேசலாங்களா? நானு நீங்க பேசுங்க, நான் அன்மியூட் பண்றேன். கலுலிய வந்து உலகம் உருண்டையானதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. எதிர்த்தவங்க எல்லாம் வந்து இப்போ இல்ல யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாரு. ஆமாங்க சார், இந்த உலகம் பொதுவானது. அதனால பொதுவானதுன்னு சொன்னவரை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. உலகம் உருண்டை அப்படின்னு சொல்றது எப்படி வந்து காற்று, மழை, சூரியன், வானம் எல்லாமே பொதுவானது, எல்லாமே உண்டு அப்படின்னாக்கா இந்த சுதந்திரமும் அனைவருக்கும் பொதுவானதுதான். ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஆண், பெண் என்ற பாகுபாடு இல்லாம அனைவருக்கும் பொதுவான ஒன்றுதான் இந்த சுதந்திரம். அந்த கருத்தை தான் நாங்க பேசுறோம். நாங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்டதுன்னு சொல்ல வரல. அடுத்து ரம்யா மேடம் முன்னாடி வந்து பேசும்போது சொன்னாங்க, இந்த தவளை கதை ஒண்ணு சொன்னாங்க. மேடம் வந்து தவளை வந்து அந்த தனி சுதந்திரம் தனியானதுன்னு சொல்லும் போது அந்த தவளை மட்டும் சுடு தண்ணியில வந்து பத்த வைக்கும் போதே சூடு ஏறது எகிரி குச்சிருச்சுன்னு. அது எகிரி குச்சது எங்க தெரியுங்களா மேடம்? பக்கத்துல ஒரு பாம்பு இருந்துச்சு, அந்த பாம்பு வாயில எகிரி குச்சிருச்சு மேடம். அததான் மேடம் நாங்க சொல்ல வரோம். சுதந்திரம் என்பது தனியானதுன்னா எப்படி சுடு தண்ணியில இருக்கிறப்ப அந்த தவளை பாம்புக்குள்ள குதிக்குதோ பாம்பு வாயில, அது போல தனியா நம்ம எல்லாத்தையும் நான் தான் செய்வேன், நான் தனி சுதந்திரம் அடைந்தவங்க அப்படின்னு நினைச்சோம்னாக்கா ஆபத்துலதான் மேடம் போய் சிக்குவோம் நம்ம. பாலானந்தா, அது வந்து பாம்பு வாயில குதிச்சுங்க ரம்யாக்கு தெரியுமா? தெரியாது மேடம், அதனாலதான் தெரிஞ்சிருக்கும், ஆனா அவங்க சொல்லல. சொல்லாம அவங்களுக்கு சாதகமா ஆமா பேசுறாங்க.
ஏன்னா இப்ப அந்த தவளை இன்னொரு தவளை பொதுவானது, அது வந்து தானே யாருன்னா காப்பாத்துவாங்கன்னு பாத்துட்டு இருந்துச்சுங்களாம். ஆமா, அந்த வழியா போறோம் என்ன பண்ணாங்க, ஐயோ தவளை இருக்குது தண்ணிக்குள்ள, தண்ணி எடுத்து கீழே ஊத்திட்டாங்க, தவளை தப்பிச்சு போயிடுச்சு. அப்ப யார் புத்திசாலின்றதை கொஞ்சம் நினைச்சுக்கோங்க மேடம். அடுத்து நான் சொல்றேன், இந்த சுதந்திரம் என்பது பொதுவானது. ஏன்னா வியர்வை சிந்தி, ரத்தம் கொட்டி, தூக்கு மேடை ஏறி, தங்கள் இளமையை சுட்டு பொசுக்கி, இன்னுயிரை நீத்து நம் நாட்டை மீட்டு தந்தனர். இன்று நாம் மூச்சு விடும் மூச்சு காற்று கூட அவர்களின் தியாகத்தால் கிடைத்தது. அப்படிப்பட்ட தியாகத்தால் கிடைத்த அந்த சுதந்திரத்தை நாம் எப்படி தனி மனிதருக்கானது என்று சொல்ல முடியும்? அனைவருக்கும், இந்திய மக்கள் அனைவருக்குமாக தான் இந்த சுதந்திரத்தை நம் முன்னோர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே இந்த கருத்தை நான் ரொம்ப ஆழமா சொல்றேன் மேடம். அடுத்து வந்து நான் ஒரு கருத்து சொல்றேன். இப்ப நம்ம வீட்டுல பிள்ளைகள் இருப்பாங்க, எல்லாருமே பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு போவாங்க. அப்ப அங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பையன் சொல்வான், எனக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடம் போக பிடிக்கல, நான் லீவு போட்டுக்கிறேன்னு அம்மா நம்ம விட்டுருவோமா? இல்ல பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு எனக்கு வகுப்புல உட்கார பிடிக்கல, என்னுடைய சுதந்திரம் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி மாணவன் வகுப்பறைக்கு வெளியே அலைஞ்சு திரிஞ்சா ஆசிரியர்கள் விட்டுருவாங்களா? அப்போ ஒரு சுதந்திரம் என்பது தனி மனிதனுக்கான அல்ல, அவனை சுற்றி சார்ந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமான சுதந்திரம். அப்ப தவறு செய்யும் போது நம்ம அதை திருத்தலாம். அதுக்காக வந்து நான் என்னுடைய சுதந்திரம் பாதிக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னொரு உதாரணம் சொல்றேன் மேடம். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், ஒவ்வொரு வீட்லயும் இந்த மா பலா வாழை மரங்கள்லாம் நட்டு வளர்ப்போம். தண்ணி வந்து நம்ம எதற்கு ஊத்துவோம்? அந்த அடி மரத்துக்கு, அது வேருக்கு தான் போய் சேரும். வேர் என்ன சொல்லுது? இல்ல இல்ல, எனக்குதான் தண்ணி ஊத்துனாங்க, நான் வந்து மற்ற பாகங்கள் மரத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் சொல்லி அதை தடுத்துச்சுன்னா அந்த வேர் அழுகி அந்த மரம் பட்டு போயிடும். அந்த வேர் என்ன செய்யுது? எல்லா பாகத்துக்கும் கொடுக்குது. அதனாலதான் அதுல வந்து பூ பூத்து காய் காய்த்து பழமா நமக்கு கிடைக்குது. அப்ப நம்ம அதை பயன் பெறறோம். அப்போ சுதந்திரமும் அப்படிப்பட்டதுதான். நாம மட்டும் நல்லா இருந்தா போதும், நான் சுதந்திரமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்காம, எல்லாருக்கும் ஆனதுன்னு சொல்லி எல்லாருடைய சுதந்திரத்தையும் நம்ம தலையிடாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மேடம். இன்னொன்னு சொல்றேன் மேடம். ஒரு தாய் வந்து குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. இந்த குழந்தை நான் பெற்றேன், எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கனாக்கா, அப்படி சொன்னாக்கா அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்? அந்த தாயை இந்த சமுதாயம் எப்படி மதிக்கும்னு பாருங்க மேடம். ஏன்னா உறவுகள் நமக்கு முக்கியம். வீட்டுல பாட்டி, தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, இப்படி எல்லாருமே இருப்பாங்க. அப்ப எல்லாரும் கூட அந்த குழந்தைய பழக விடும்போதுதான் அந்த குழந்தை நல்ல பண்புள்ள ஒரு குடிமகனாக இந்த சமுதாயத்துல பிரதிபலிக்க முடியும். இல்ல ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த குழந்தை இருந்துச்சுனாக்கா எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் மேடம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா, நான் ஒரு சுதந்திரம் பத்தி இப்ப பேசுறோம் இல்லைங்களா, ஒரு தனி மனிதனுக்கான சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு மேடையில ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க, இப்படித்தான் இந்த எதிர்க்க பேசினாங்க இல்லைங்களா, சுதந்திரம் எங்களுக்கானது, தனி மனிதனுக்கு உரியது அப்படின்னு பேசுறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து மேடையில பேசிட்டு இருக்காராம். நிறைய தம்பதிகளாக அங்க உட்கார்ந்து இருக்காங்க மேடம். உட்கார்ந்து இருக்கும் போது கேக்குறாங்க, மேடையில பேசுறவரு, சுதந்திரம் வந்து நீங்க எல்லாருமே தனியா முடிவெடுக்கிறீங்களா உங்க குடும்பத்துல, எல்லா ஆண்களும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே ஆமா அப்படின்னு சொல்லி கையை தூக்குறாங்க. ஒருத்தர் மட்டும் கையை தூக்கல. அப்போ அந்த மேடையில பேசுறவர் நினைக்கிறாரு, பரவாயில்லையே ஒருத்தர் மட்டும் சுயமா முடிவெடுக்கிறார் போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாத்தீங்கன்னாக்க எல்லாரும் மனைவியை கேட்டு முடிவெடுக்கிறாங்க, இவர் மட்டும் தான் தனியா முடிவெடுக்கிறாருன்னு கூப்பிட்டு பாராட்டலான்னு பார்த்தா, ஒரு நிமிஷம் இருக்க, நான் என் மனைவி கிட்ட போன் கொஞ்சம் பேசிட்டு நான் கையை தூக்கவா வேணாம் கேட்டுட்டு பதில் சொல்றேன்னு சொன்னாருங்களாம். இப்படித்தான் மேடம் இருக்குது இவங்க எதிர்க்க பேசுறவங்க பேச்செல்லாம். அடுத்த இறுதியா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். பாரதிதாசன் சொன்னாரு, தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் அப்படின்னு சொல்வாரு. இடையில நிறைய வரிகள் வரும். கடைசியா சொல்வாரு, தூய உள்ளம், தொண்டு உள்ளம், அன்புள்ளம் ஒன்று உண்டு, தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்று என்னும் எண்ணம் அப்படின்னு சொல்வாரு. அந்த மாதிரி நாங்க தூய உள்ளத்தோட அன்புள்ளத்தோட எல்லாருக்கும் சுதந்திரம் பொதுவானது அப்படின்னு சொல்றோம் மேடம். அடுத்து மேடம், இறுதியாக சுதந்திரம் எனக்கென்று சொல்லாமல் எல்லோருக்குமானது என்று சுதந்திரத்தை சொல்லுங்கள், அன்றுதான் சுதந்திரம் உண்மையாகவே கிடைத்த நாள். வாழ்க சுதந்திரம், வளர்க சமத்துவம், வெல்க இந்திய ஒற்றுமை என்று கூறி, சுதந்திரம் அனைவருக்கும் பொதுவானதே என்று ஆணித்தரமாக கூறி, நல்லதொரு தீர்ப்பை நடுவர் அவர்கள் வழங்குவார்கள் என்று நம்பி எனக்கு பேச வாய்ப்பளித்த, இந்த பட்டிமன்றத்தில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த லாவண்யா மேடம் அவர்களுக்கும் 1 மில்லியன் வியூஸ் சார் அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
மிக்க நன்றி பாலானந்தா. பாலானந்தா சொல்றாங்க, ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்தணும்னா வேறே எடுத்துக்கிட்டு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி தான் நீங்க இத்தனை பேர் உயிர் நீத்து வாங்கின ஒரு சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு நாங்க எங்களுக்கு மட்டும்தான் அது தனிப்பட்டவர்களுக்கு அப்படின்னு எல்லா கதையும் கொண்டு வந்து கலீலியோ கதையெல்லாம் இதுல சேர்த்துட்டு போறீங்க. நம்ம அதை ஒத்துக்கவே முடியாது அப்படின்றாங்க. ஆனா லாவண்யா வந்து அவங்க அணிக்கு வலு சேர்க்க வராங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, நாங்க வர்றோம் பாருங்க அப்படின்னு. லாவண்யா, நீங்க இதை எப்படி மறுக்க வேண்டும் என்று உங்கள் அணியின் இறுதி வாய்ப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. அதனால நீங்க உங்களுடைய மறுப்பை தெரிவிக்கலாம். சுதந்திரம் என்பது தனிப்பட்டதே அப்படிங்க தலைப்பில். அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்க இந்த பட்டிமன்றத்தின் சிறப்பான நடுவர் திருமதி நந்தினி மேடம் அவர்களுக்கும், பொதுவானது என்று பொய்யை பொலிவு காட்டி உறக்க சொல்லி வந்திருக்கும் எனது எதிரணி பேச்சாளர் நண்பர்களுக்கும், தனிப்பட்டது சுதந்திரம் என்று தன்னம்பிக்கையோடு சொல்ல வந்த எனது அணி நண்பர்களுக்கும், இங்கே ஆர்வமாக காத்துக்கொண்டு சிறப்பாக அதை கவனித்துக் கொண்டும் எங்களுக்கு ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுதந்திரம் தனிப்பட்டதுதான் நடுவர்களே. எதிரணி நண்பர்கள் வந்து நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. ஒரு சில மறுப்பு கருத்துக்களை நான் சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய வாதத்துக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். நம்மளுடைய குமரிராஜன் ஐயா அவர்கள் வந்தாங்க. 1 மில்லியன் வியூஸ் அப்படிங்கிற அந்த ஒரு தனி நபருடைய அந்த ஒரு சுதந்திரமான சிந்தனை தான் இன்று 300 பேரை தாண்டி அந்த வளர்ச்சி அடைந்து போய்கிட்டு இருக்கு நடுவர்களே. அப்ப அந்த தனிப்பட்ட சுதந்திரம் இருந்த ஒரு காரணத்தினால்தான் அந்த நிறுவனம் இப்பொழுது நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத அவர் மறந்துட்டு இங்க பேச வந்துட்டாரு, எதிர்கட்சியில போய் உட்கார்ந்துட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா காந்திஜி அவர்கள் வந்து பொதுவாக ஒரு இது சுதந்திரம் பொதுவானதுன்ற ஒரு சிந்தனை வந்து அது பண்ணாருன்னு. அவர் பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த ஸ்டேஷன்ல தான் அவரை வெளியில இறக்கி விடுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணி இறக்கி விட்டுட்டு போறாங்க. அந்த இடத்துல அவர் தனியா உட்கார்ந்துட்டே இருக்கும் பொழுது அவருடைய மனதில் ஆழமான ஒரு சிந்தனை, இந்த விடுதலை வேண்டும் அப்படிங்கிற தனி மனிதனுக்கு தனிப்பட்ட ஒரு சுதந்திர எழுச்சி அவர் மனதுல தோன்றனாலதான் அங்கே இருக்கிறவர்களுக்கும் விடுதலை வாங்கி கொடுத்து, அங்கிருந்து வந்து இங்கேயும் அந்த சத்தியாகிரக முறையில விடுதலை வாங்கி கொடுத்து அந்த சுதந்திரம் பொதுவானதுன்னு இவங்க எல்லாரையும் பேச வைக்கிறதுக்கு சுதந்திரத்தை கொடுத்தாரு. அதை இவங்க எல்லாம் வசதியா போய் எதிர்கட்சியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. அடுத்து வந்து சொன்னாரு, கால் மேல கால் போட்டு உட்கார்ற அந்த காட்சி வரும், அந்த இது வந்து போட்டுக்கோமா அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த பொண்ணு திருப்பி எடுத்து காலை போட்டுச்சு அப்படின்னு சொன்னாரு. தனி ஒருவனா அந்த படத்துல போராடி, பொதுவா வந்து போராடல, தனியா போய் இவர் நிறைய ஆய்வு பண்ணி திரட்டி தகவல்களை திரட்டி ஒருத்தருடைய தனி மனித போராட்டம் அந்த இடத்துல ஜெயிச்சதுனாலதான் அந்த பொண்ணை கால் மேல காலை போடுன்னு சொல்லி உட்கார சொல்ற இடத்துல அவர் இருந்தாரு. அப்போ தனிப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறது அதுல தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்மளுடைய பாலானந்த ஆசிரியை அவர்கள் ரொம்ப சொன்னாங்க, வேற எடுத்துக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுதான் தனிப்பட்ட சுதந்திரம் சொன்னாங்க. நாங்க வந்து எடுத்துக்கிட்டு கொடுக்க மாட்டோம்லாம் சொல்லல, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு எதிர்கட்சியில உட்கார்ந்துருக்கீங்க நண்பர்களே. வேர் எடுத்துக்கிட்டு யாருக்கும் கொடுக்காதுங்கிறது கிடையாது. வேர் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா தானே எல்லாருக்கும் கொடுக்க முடியும். அப்ப தனி மனிதன் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே எல்லாருக்கும் கொடுத்து அது பொது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கே போக முடியும். அப்ப அடிப்படை இந்த தனிப்பட்ட சுதந்திரம் தான் முக்கியங்கிறது தான் நாங்க வாதமா வைக்கிறோம். இப்ப என்னுடைய வாதத்திற்கு வருகிறேன் நடுவர் அவர்களே. முதலாவதாக டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வீடாகட்டும் நாடாகட்டும் அலுவலகமாகட்டும் எதுவா இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விளைவுகளுக்கான முழு பொறுப்பு அப்படிங்கிறது அந்த ஒரு திறன்பட்ட ஒரு முடிவு. அந்த முடிவு எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்குவப்பட்டு தவறுல இருந்து கற்றுக்கிட்டு தன்னுடைய மனசாட்சிக்கும் திறமைக்கும் எந்த ஒரு சமூக அழுத்தமோ இல்ல வேற இருந்து வெளியில இருந்து வர அழுத்தத்திற்கோ இது இல்லாம ஒரு முடிவு எடுக்க உதவுவதற்கு அந்த தனிப்பட்ட சுதந்திரம் மிக முக்கியம். அது சிறப்பா இருந்துட்டாலே பல இடங்களில் ரொம்ப அழகான வெற்றி கிடைக்கும். பொதுவா அவங்களுக்கும் சேர்த்து வெற்றி வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த தனிப்பட்ட சுதந்திரம் டெசிஷன் மேக்கிங்ல ரொம்ப முக்கியம். அடுத்ததா பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு இப்ப எத்தனையோ புத்தகங்கள் எல்லாரும் படிச்சு எப்படிலாம் டைம் மேக் பண்றது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய புத்தகங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. சுய ஒழுக்கம், இந்த தனி மனித சுதந்திரம் தனிப்பட்டதா இருக்கிறதுனாலதான் தன்னுடைய நேரத்தை எப்படியாவது ஆற்றலாகவும் சிறப்பான இலக்குகளை நோக்கியும் நம்மளால பயணிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த தனிப்பட்ட சுதந்திரத்துலதான் ஒளிஞ்சிருக்கு நடுவர் அவர்களே. தன்னுடைய எல்லைகள் எதுன்னு நிர்ணயிச்சு தேவையற்ற கவனச்சிதறல் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க இல்லைன்னு சொல்லணுமோ அங்க இல்லைன்னு சொல்லி நீ இதுக்குள்ள வராத அப்படிங்கிற எல்லையை வகுத்து அப்படி தன்னோட தனிப்பட்ட தனி மனித ஒழுக்கத்தையும் டைம் மேனேஜ்மெண்ட்டையும் பண்ண முடிஞ்சதுனாலதான்
நிறைய வெற்றிகள் வந்து சேர்ந்திருக்கு. அது எல்லாருக்கும் அதற்கு அப்புறமாக பொதுவாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது வேற. ஆனா அதுக்கு அடிப்படை இந்த தனிப்பட்ட சுதந்திரம் தான் அப்படின்னு சொல்றான். அடுத்து அரசியல். ஒரு தனி மனித பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாக்குரிமை, இது எல்லாத்துலயும் தான் ஒட்டுமொத்த சுதந்திரமே அடங்கியிருக்கிறது நடுவர் அவர்களே. ஒரு ஜனநாயகத்தோட வெற்றி அங்க தனிப்பட்ட சுதந்திரம் இருந்தால் மட்டும்தான் அது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தின் வெற்றின்னு நம்ம சொல்ல முடியும். சிறந்த அரசாங்கம் இருக்கு அப்படின்னா அது எப்படி சொல்லலாம்னா, தனிநபர் சுதந்திரத்திற்கு மதிப்பளித்து அவர்களை பாதுகாப்பதில், அவர்களுடைய உரிமைகளை பேணுவதில். அப்ப இந்த இடத்துல தனிப்பட்ட ஒரு நபர் முக்கியமாயிடுறாரு நடுவர் அவர்களே. அப்ப சுதந்திரம் தனிப்பட்டது முக்கியம் நாங்க சொல்றதுல என்ன தவறு இருக்குதுன்னு அவங்க எதிரணியினரா உட்கார்ந்துருக்காங்கன்னு எங்களுக்கு புரியல. அடுத்து சர்வதேச விவகாரங்கள். நீங்க வந்து நிறைய வெளிநாட்டுல எல்லாம் பயணம் பண்ணிருக்கீங்க, நிறைய அபிஷியல்ஸ் இதுல எல்லாம் டீல் பண்ணிருக்கீங்க, பினான்சியல் இதுல எல்லாம். சர்வதேச விவகாரங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா நாடுகளுடைய இறையாண்மை அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அது பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை வைத்துத்தான் அந்த முடிவுகளை எடுக்கிறார்கள். வெளிநாட்டு ஆதிக்கத்தை தாண்டி கட்டாயத்திற்காக பணியாமல் பரஸ்பர நன்மைக்காக மட்டுமே பிற நாடுகளுடன் நட்பு பாராட்டுவதற்கு அந்த இடத்துல தனிப்பட்ட தனித்துவமான சுதந்திரம் மிக மிக அவசியமாகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அடுத்து இந்த சமூக ஊடகங்கள் பத்தி தான் இப்ப நிறைய டிஸ்கஷன் இன்னைக்கு போச்சு. தனக்கு தேவையானதை மட்டும் தேர்ந்தெடுக்கிறதுக்கான சுதந்திரம் அந்த சமூக ஊடகங்கள்ல இருக்கு. நிறைய பொதுவான கருத்துக்களை அவங்க சொல்லிட்டு போனாங்க. ஆனா போலி புகழில் இருந்து விடுதலை கிடைத்து இந்த லைஸுக்காக மட்டுமே, இல்ல எனக்கான ஒரு பாப்புலாரிட்டிக்காக மட்டுமே செய்யாம, நல்ல நோக்கத்திற்காக ட்ரெண்டுக்கு அடிமையாகாமல் சுயத்தன்மையை இழக்காமல் வாழ்வது மனநலத்திற்கு இன்றைய சூழலில் மிக மிக அவசியமாகிறது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட சுதந்திரத்தோடு இயங்குகின்ற பலர் அந்த பாதையில பயணித்து அந்த சமூக ஊடகங்களில் மிகச்சிறந்த இடத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. அடுத்ததாக வேலைச்சூழல். ஒரு சிக்கலை தவிர்க்கவும் வேலை செய்யும் முறையில் இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தினால் மட்டும்தான் இந்த இன்னோவேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. எதா இருந்தாலும் இன்னோவேட்டிவா திங்க் பண்ணுங்கப்பா, இன்னோவேட்டிவா திங்க் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த புத்தாக்கம் அப்படிங்கிறது இந்த தனிப்பட்ட சுதந்திரம் இருந்தால் மட்டும்தான் அது சிறப்பாக செயல்படும். அதன் மூலமாக மன நிறைவு கிடைக்கும், வேலை சூழல் சிறப்பாக இருக்கும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தனிநபர் சுதந்திரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவசியம். சரியான எல்கை ஏற்கனவே சொன்ன மாதிரி வகுப்பதற்கு அது கொடுக்கும். அதுதான் இந்த மன அழுத்தத்தை தவிர்க்கவும் உதவும். இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்க ஒரு வார்த்தை டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அப்ப இந்த டிப்ரெஷனை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல தனிப்பட்ட சுதந்திரம் மிக மிக அவசியம். அந்த தனிப்பட்ட சுதந்திரம் சிறப்பாக இருந்தால் இது எல்லாமே நல்லா நடக்கும். இப்ப இதற்கு உதாரணமாக ஒரு சின்ன விஷயத்த மட்டும் இன்னைக்கு செய்தித்தாள்ல வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு நிறைவுக்கு வந்துடுறேன் நடுவர் அவர்களே. 7 வயது மாணவி ஒருத்தி, அவளுடைய பெயர் வன்யா சௌஹான், ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற சிம்லாவை சேர்ந்த அந்த பெண். 7 வயதுதான் நடுவர் அவர்களே. 2 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார் அந்த பெண். த ராயல் பர்த்டே என்ற புத்தகமும் ஸ்கூல் ட்ரிப் என்ற புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறாள். அப்போ அந்த பெண்ணிடம் கேட்கும் பொழுது, என்னுடைய இந்த தனிப்பட்ட சிந்தனையை நான் புத்தகமாக கொண்டு வர விரும்பினேன். அது அதற்கப்புறம் பொதுவாக பலரால் ஹெல்ப் செய்யப்பட்டதால் வெளியிடப்பட்டது. அப்ப முதலில் அந்த தனிப்பட்ட சுதந்திரம் அந்த பெண்ணுக்கு இருந்ததால் தான் 7 வயதிலேயே அவர் அந்த முயற்சி மேற்கொண்டு இப்பொழுது 3வது புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறாள் அந்த சிறுமி. அப்போ ஒரு செல்ஃப் ரிலையண்டா, செல்ஃப் ரெஸ்பெக்டோட, செல்ஃப் கான்பிடென்டா, செல்ஃப் டிபெண்டா இருக்கணும். அப்படிங்கிறப்போ இந்த தனிப்பட்ட சுதந்திரம் மிக மிக அவசியம் ஆகிறது. நிறைவா குடும்பத்தை சொல்லி நிறைவு செய்யலான் இருக்கேன். ஆரோக்கியமான குடும்ப அமைப்புகள் ஒவ்வொரு உறுப்பினருடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை மதிக்க கூடியதாக இருக்க வேண்டும். வாழ்க்கை முறை, அதே போல அவங்களுடைய கரியர், படிப்பு எதாகட்டும் அந்த தனிப்பட்ட சுதந்திரம் கொடுத்ததற்கான மதிப்பு அளிக்கும் பொழுது அங்கே தனி மனித சுதந்திரமும் சிறப்பாக இருக்கின்றது, அந்த கூட்டு பொறுப்பும் அந்த பொதுவான பொறுப்பும் சிறப்பாக இருக்கின்றது. ஆக அப்படி இணைந்து செயல்படுகின்ற குடும்பங்கள் தான் மகிழ்ச்சி அடைகின்றது. சமூகம் வழங்கும் சட்டமோ எல்லாமே வெளிப்புற சட்டங்களால் மட்டுமே பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் தனிப்பட்ட சுதந்திரம் என்பது ஒரு மனிதன் தன்னுடைய சுய விழிப்புணர்வால் தனக்குள்ளேயே வளர்த்து கொள்ளும் ஒரு அழகான உயர்ந்த பண்பாகும். அந்த உயர்ந்த பண்பு சிறப்பான இடத்தில் இருந்தால் எத்தனையோ சாதனைகள், எல்லோருக்கும் பொதுவான பல சாதனைகளை படைக்க முடியும். ஆக அடிப்படை இந்த தனிப்பட்ட சுதந்திரம், அதை சார்ந்து வெற்றி பெறுவது அனைத்தும் பொதுவானதாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை என்று கூறி, நீங்கள் நல்ல தீர்ப்பை குறிப்பிட்டு எங்கள் அணிக்கு வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துவீர்கள் என்று நம்பி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நடுவர் அவர்களே. நன்றி அனைவருக்கும். எல்லாரும் இதுதான் லாவண்யா சொல்லிட்டு போறாங்க. எங்க அணிக்கு கொடுத்துருங்க, எங்க அணி கொடுத்துருங்க. இதுல வேற 2வது சுற்று இல்லை அப்படின்னு
நம்ம தீர்க்கமா சொன்னா கூட அவங்கவுங்க கையை உயர்த்தி எனக்கு 2வது சுற்று எனக்கு மட்டுமாவது கொடுத்துருங்க அப்படின்றாங்க. கண்டிப்பாக 2வது சுற்றுல பார்ட் 2 அப்படின்னு வேணாம். இந்த கம்பன் கலையரங்கத்துல எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சதுக்கு அப்புறம் மேல்முறையீடுக்கு இருக்கும், மறுநாள் மேல்முறையீடு. அந்த மாதிரி நம்ம வந்து இன்று இதோட நிப்பாட்டிட்டு மேல்முறையீடு வேணா அடுத்த வாரம் வச்சுக்கலாம். இன்னைக்கு இதோட சுற்றுகள் நிறைவடைகிறது. மிக அழகாக ஒவ்வொருவரும் அவர்களுடைய கருத்தை மிக ஆணித்தனமாக செய்தார். இந்த பெண்ணை பற்றி லாவண்யா சொல்லும் போது எனக்கு மலாலா யூசஃபாயோட ஞாபகம் வருது. ஒரு குண்டு அடிப்பட்டு கிட்டத்தட்ட 8 to 9 குண்டு அடிப்பட்டு தாலிபானால் தாக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் பெண் பின்பு தன் முயற்சியால் பல நாடுகளுக்கு சென்று ஒரு அமைதி பூங்காவாக அந்த ஆப்கான் திகழ வேண்டும் என்று பல்வேறு முயற்சி எடுத்து வரா. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் ஓரளவு அங்க படிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து மலாலாக்கு கொடுத்த அந்த குண்டுக்கு பிராயச்சித்தமா அப்படின்னு சொல்லலாம். பின்பு நோபல் பரிசு ஃபார் பீஸ், உலக அமைதிக்கான நோபல் பரிசே மலாலா கொடுக்கப்படுகிறது. ஆக ஏதோ ஒரு தனி நபர் ஒருவர் தொடங்கும் பெரும் முயற்சி ஒரு பெரிய விருட்சமா வந்து அது பெரிய புகழை அவர்களுக்கு மட்டும் இல்ல அந்த நாட்டிற்கும் சேர்க்கிறதுன்னா அது வந்து வயதானவர்கள், சிறு குழந்தைகள் எல்லாம் இல்லை. ஏதோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக, நான் இப்ப சொன்னேனே 1 million வியூஸ், அவர் பட்டிமன்றம் பேசணும், சரி எத்தனை பேர்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல, நானே அதான அமைப்ப ஆரம்பிக்கிறேன். அது அவரோட தனிப்பட்ட சுதந்திரத்தினாலயா பொது நோக்கத்தினாலயா அப்படின்னு இல்லை, ஆனா அதை செய்யணும் அப்படிங்கிறத நினைச்சு செய்யறாங்கல்ல, அத இத்தனை பேரு நம்ம எல்லாருமே பயனடைகிறோம். அதை நம்ம யோசிக்கணும். காயத்ரி ரொம்ப அருமையா ஆரம்பிச்சாங்க. இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்கள் எப்படி இருக்காங்க, நம்ம எல்லாம் பாட்டு இருந்தோம், வாழ்க்கையை பகிர்ந்துகிட்டோம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அதற்கான எதை தொட்டாலும் போன்ல சைரன் வச்சுட்டு தூங்குறான். அப்பா அம்மா, பாட்டி தாத்தா எல்லாம் போக வேணாம், அப்பா அம்மாவுக்கே அந்த சுதந்திரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற இது இல்லை. அடுத்தது ரம்யா சொன்னாங்க, எதையுமே கேட்டாதான் மேம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க தவளை கதை சொன்னாங்க. ஆனா அந்த தவளை கதை வந்து பாலன் அதை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா ரம்யாக்கு தான் தெரியும் அந்த தவளை எங்க விழுந்ததுன்னு, தண்ணீர் பானையில இருந்து. ஹரி சொன்னாரு, பிறரை காயப்படுத்தும் எந்த ஒரு விஷயமும் சுதந்திரமாக இருக்க முடியாது, அது பொதுவாக இருந்தாலும் தனிப்பட்டதாக சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. நம்ம சுதந்திரம் அப்படிங்கிறது எதை நோக்கி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம ரொம்ப சிந்திக்கணும். அடுத்தது தினேஷ் அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார். கலீலியோ பத்தி ஒரு அருமையான கருத்தை சொல்லிட்டு, சுதந்திரம் வந்து செல்போனை போய் நீங்க ஏன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன் செல்போன் அது என் கையில இருக்குப்பா, நீங்க ஏன் பார்த்து அதை தொடணும், இப்படியே வரீங்களே, எங்களுக்கு மாறுக்கன்னு வர அளவுக்கு எங்க கிட்டக்க வந்து எங்களை தொட பாக்குறீங்களே அப்படின்னாரு. அடுத்தது ஆனா பாலநந்தா சொன்னாங்க, அப்படிலாம் நீங்க வந்து ஒரு விஷயத்த ஒருவர்களுக்காக, ஒரு குறிப்பிட்ட அணிக்காக, குறிப்பிட்டவர்களுக்கு, ஒரு தனி மனிதனுக்கெல்லாம் சொல்லவே முடியாது மேடம். எல்லா விதமான போராட்டங்களும் எத்தனையோ பேரின் உயிரிழைப்பாலும் ரத்தம் சிந்தியும் கொடுக்கப்பட்ட இந்த சுதந்திரத்தை பொதுவாதான் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஆனா இவங்க வந்து தனியா எங்களுக்கு தானே சொந்தம் கொண்டாடுறாங்க, அது கொடுக்க முடியாதுன்னா லாவண்யா வந்து அதை மறுத்து, டெசிஷன் மேக்கிங், டைம் மேனேஜ்மெண்ட், இது இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு முக்கியமாக இருக்கும். இது எப்படின்னா வெளிநாட்டினர் அது எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியம்னு தெரியல. ஒரு அரசு ஒரு முடிவை எடுத்து அத வெளியுறவுத்துறையில சொல்லி நமக்கு அதை சாத்தியப்படுத்தணும்னா அதை அவர்களாகவே எடுக்க முடியுமா, இல்ல இரு நாட்டினரும் அதை பகிர்ந்து பேசி அதற்கப்புறம் அதை அவங்க பொதுநலத்துக்காக அதை செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஆனாலும் எத்தனையோ பேர், ஒரு தனி மனிதனால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு பிறருக்காக பொதுநலமாக மாறி இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. மிக சிறப்பு. அனைவரும் மிக சிறப்பாக ஆணித்தனமாக அவரவர்கள் கருத்தை வைத்தீர்கள். இது என்னுடைய நேரம். ஒரு சின்ன கதையோட நான் வந்து இந்த தீர்ப்பை நோக்கி செல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் குட்டி கதை சொல்லாம வேலையே, எங்க ஒரு மேடையும் நடக்கிறதுல வேலையே இல்லை. எல்லாரும் ஒரு குட்டி கதை சொல்லணும், அது யாரா இருந்தாலும் சரி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல அரசியல்லாம் இல்லை. குட்டி கதை சொன்னாதான்
நாம வந்து வெளியே தெரியும். அப்படியாக எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி கதை. ஒரு சில பறவைகளை நீங்க பார்க்கலாம். நீர்வாழ் பறவைகள் வந்து தன் குட்டியை அது கூடயே வச்சுக்கும். இப்ப வந்து ஒரு அன்னமா இருக்கட்டும், ஒரு வாத்தா இருக்கட்டும், அப்படியாக அது போகும். ஆனா இந்த மரத்தில் கூடு கட்டும் பறவைகள் எல்லாம் வந்து கொஞ்ச நாளிலே அவங்க சுதந்திரமா அந்த குழந்தைகளை விட்டுருவாங்க. அப்படியாக இரு பெண் குருவிகள். ஏன் பெண் குருவி அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க இந்த நோக்கம் வந்து பரந்த நோக்கத்தோட இதை நீங்க பார்க்கணும். சிறகடித்து பறக்கணும்னு ஒரு பெண்ணுக்குள்ளேயும் ஆசையும் இருக்கும். ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற பெற்றோர்கள், பின்பு அவர் கிடைக்கல அந்த கணவர், ஏன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே, இல்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மகன்கள், இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை யாரோ ஒரு ஆண் ஆட்கொண்டுகிட்டேதான் இருப்பாங்க. நம்ம என்ன வேணா மேடையில சொல்லலாம். எங்க அம்மா எனக்கு 5வது வயதில் சொன்ன ஒரு கதை ஞாபகம் இருக்கு. ஒரு பெரிய பேச்சாளர், சிறந்த பேச்சாளர் மேடையில பேசிட்டே இருந்தாங்களாம். எனக்கு 5வது படிக்கிறப்பே இல்ல 5 வயதான்னு தெரியல. இந்த கதை அவ்வளவு பசுமையாக எனக்கு ஞாபகம் இருக்கும். பேசிட்டு இருந்தாங்களாம். பேசிட்டு இருந்தோன்னே 9 மணி ஆச்சாம். 9 மணி ஆனோடனே சுதந்திரத்தை பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது பெண் சுதந்திரத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருந்த 9 மணி ஆனோடனே மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி டிரைவர் வரப்ப கேட்டான், ஏம்மா பேசிட்டே இருந்தீங்க, டக்குன்னு முடிச்சுட்டு வந்தீங்க. நீ வேற சுதந்திரத்தை பத்தி மேடையில் தான்யா பேசணும், வீட்டுல போய் 9 மணிக்கு 9:30 ஆமா நான் வந்து அவருக்கு தோசை கொடுக்கலன்னா என்ன ஆகும் நினைச்சு பாத்தியா? ஆமாமா அப்படின்னாரு. ஆக சில பேர் எல்லாம் மேடையில உறக்க சுதந்திரத்தை பத்தி பேசுவாங்க. ஆனா நடைமுறையில அது எவ்வளவு சாத்தியம்னா அது அவ்வளவு சாத்தியமா அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் நம்ம கேள்வி கேட்கும். இப்போ இந்த கதைக்கு போலாம். இந்த 2 பெண் குருவிகளுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாம். ஒண்ணு பேரு மாயா, ஒண்ணு பேரு லாரா. இப்படியாக அன்னையின் அணைப்பில் அருமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் அந்த 2 பறவைகளும் ஒரு நாள் ரொம்ப தைரியமா தன்னை வெளிப்படுத்திக்கிட்ட அந்த மாயா, நான் ரொம்ப நாள் இங்கே இருந்துட்டேன், நான் வந்து கிளம்புறேன், வெளியில போய் நான் பார்க்க அம்மா எப்படிலாம் போய் நம்மளுக்கு இறை தேடி வர்றாங்களோ அப்படி நானும் போய் அந்த இறை தேடிட்டு வரேன் அப்படின்னு சுதந்திரமா நான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லை, எந்த விதமான சிந்தனையும் இல்லை, தன்னை எதை நோக்கி செல்கிறோங்கிறது எதுவுமே தெரியாது. ஆனா சுதந்திரமா இருக்குங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் தன் எண்ணத்தில் தோன்றி அதை வைத்துக் கொண்டு போகிறார். லாரா மிக சிறப்பாக அதை உற்று நோக்கி கொண்டு தாயுடனே வளரான். எப்படி மரம், எந்த அளவு மரம் வளர்ந்திருந்தா அந்த உயரத்துக்கு நம்ம போக முடியும், போகனா அங்கிருந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த சீதோஷ்ண நிலையில இந்த நேரத்துல இங்க இந்த உணவு கிடைக்குமா, மழை இப்ப வந்துட்டா நம்ம என்ன பண்றது, இப்படி எல்லா விதத்தையும் தன் தாயிடம் இருந்து மிக அழகாக நுட்பமாக அதை கற்றுக்கொண்டு அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து எதிர்பாராத விதமாக மிக கடுமையான ஒரு மழை. எங்க மாயா போனானே யாருக்குமே தெரியாது. அவ சொல்லிட்டு போனது, இப்ப நான் வளர்ந்துட்டேன், யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை, எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் போவேன், இது என்னோட சுதந்திரம்னு சொல்லி கிளம்பினான். ஆனா நானும் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் சுதந்திரம் என்பது நம்மை பற்றி அக்கறை கொண்டவர்களுக்கு எந்த விதத்திலையும் அது பாதிப்பா ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம சுதந்திரம் வேற யாரையும் பாதித்திடக்கூடாது, வேற யாருக்கும் ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது, நம்ம வளர்த்த பெற்றோர்களுக்கு அது எந்த விதத்திலையும் ஒரு துன்பமாக ஆகிவிடக்கூடாதுங்கிறதுனால லாரா வந்து தன் சுய சிந்தனையோடு மிக சிறந்த ஒரு முற்போக்கு நோக்கோடு அம்மாவுடைய வாழறா. ஒரு நாள் புயல் வருது. எந்த பொந்துக்கு போனா எப்படி பாதுகாப்பா இருக்கலாம்னு தெரிஞ்ச லாரா மிக அழகாக போய் அந்த இடத்துல வாழ்ந்து உயிர் வாழறா. ஆனா போன மாயா மாயமாகறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கழுகால் எடுத்து கொத்த வேண்டிய நேரத்துல எப்படியோ மிக நீண்ட நேர பயணம், திரும்பி வந்துடணும், இப்படி வாழ முடியலன்னு போய் அதற்கான பாடத்தை கற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு பின்பு இன்னும் ஒரு சில நாட்களில் தான் மாயமாயிடுவோம் இந்த உலகத்துல இருந்துன்னு தெரிஞ்சு கூட்டுக்கு திரும்பி வருகிறா. வரப்போ 2 பேருக்கான பேச்சு இதுதான். ஒருவரின் நோக்கம் வந்து என் சுதந்திரம் எனக்கானது, நானாக எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு போற மாயா, என்னதான் எனக்கு சுதந்திரம் இருந்தாலும்
நான் அதை சுய சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காமல் அதை கொடுத்தவர்கள், இந்த சுதந்திரத்தை கொடுத்த அந்த நபர், அது பெரிய வியூல பார்த்தா இந்த நாடுன்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு முன்னாடி ரத்தம் சிந்தி கொடுத்த அந்த போராட்டக்காரர்களுக்காக இருக்கலாம். இந்த கதையில பார்த்தா தன் தாய் தனக்காக இருந்து இறையை ஒவ்வொரு நாளும் எடுத்து கொண்டு வந்து மிக பாதுகாப்பாக தன் உயிர் முக்கியம்னு இருந்த அந்த ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் எந்த விதமான மன கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கிற இந்த லாராவாக இருக்கட்டும். இப்படியாக இந்த 2 பேர்ல யாரோடது சரிங்கிறது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு தனிப்பட்டவரின் முடிவு, நான் தனியா அந்த முடிவு எடுத்துட்டேன், பொதுவுல எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிறது ஒருத்தவரோட கருத்து. இந்த இன்னொரு பறவையின் கருத்து, எனக்கு எல்லா சுதந்திரம் இருந்தாலும் அதற்கான முடிவுகளை எடுத்தாலும் அந்த முடிவுகளால் ஏற்படும் துன்பத்தாலும் இன்பத்தாலும் பொறுப்பு நானே ஏற்க வேண்டும். அப்படியாக அந்த அளவு புத்திசாலித்தனமா இருக்கிற ஒரு பறவை. ஆக யார் வேணாலும் ஒரு தனி மனிதன் சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கலாம். ஆனா நாட்டுக்கே பாடுபடும் சில நல்ல கட்சிகள் கூட பாருங்க, 10 மணிக்கு மேல எங்கேயுமே அவங்களோட தேர்தல் பிரச்சாரம் நடக்கக்கூடாது. அது அவங்களுக்கு அவங்க ஏதோ கட்சிக்காக பாடுபட்டாலும் கூட, இந்த நாட்டு நலனுக்காக பாடுபட்டாலும் கூட அது சாத்தியப்படாதுன்னு அந்த தேர்வாணையம் என்ன சொல்லுதோ அதற்காக அந்த 10 மணிக்கு அதை கூட்ட முடியும்னா முடிஞ்சிடணும். எனக்கான வண்டி இது எங்க அப்பா எனக்காக 6 லட்சம் போட்டு வாங்கி கொடுத்தது அப்படின்னு ஈசிஆர்ல எடுத்து வீலிங் பண்ணிட்டு ஒரு மகன் செல்கிறான் என்றால் அது அவனுடைய சுதந்திரம், அவனுடைய தனிப்பட்ட சுதந்திரம்னு அவன் நினைச்சான்னா அது அவனுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அவர் உயிருக்கே பாதிப்பு இல்லை, மற்ற அனைவருக்கும் பாதிப்பு. நான் இப்போ நீங்க அதெல்லாம் பார்த்திருக்கீங்களானே தெரியல. நாங்க சென்னை காரைக்கால்ல இருந்து தான் ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சி முடிச்சு நான் சென்னை நோக்கி வந்துட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி போற 2 கார்ல சைலன்ஸ்ல ஃபயர் வருது. நீங்க அதை பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. சைலன்சரோட இதுல ஒரு சவுண்டோட ஃபயர் வருது. நான் அந்த வண்டி ஏதோ தீப்பெட்டிக்கிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு எட்டி பாக்குறேன். என் மகன் பக்கத்துல இருந்து சொல்றான், அவங்க எல்லாம் ஜென் ஆல்பா கிட்ஸ், அவங்க சொல்றான், அம்மா இதாமா த்ரில்லே அப்படின்னு. எனக்கு சந்தேகமே, பெட்ரோல் ரொம்ப ஒரு பேசிக்கான என்னோட கொஸ்டின். அங்க அதுல இருந்து பெட்ரோல்ல இயங்குகிற ஒரு இது, அது பேக் ஃபயர்ன்னு சொல்லுவாங்க. அது பேக் ஃபயர் ஆனா வண்டி வெடிச்சிடாதாடா அப்படின்னு கேட்டேன். அப்படி ஆகாதுல்லம்மா அப்படின்றான். ஆகாதா? ஆயிட்டா? இதுதான் அந்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் உள்ள வித்தியாசம். எங்க அப்பா சொல்லுவாங்க, அஞ்சுவதற்கன்று அறிவுடைமை, எதையுமே நெகட்டிவா பாரு பாப்பா அப்படின்வாங்க. இத தூக்கிட்டு போற, இது உடையாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது, உடைஞ்சிட்டா அப்படின்னு பாக்கணும். இன்னொரு விஷயம் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, வண்டியில எதிர்க்கவும் வர, நான் கார் ஓட்டுறப்பையும் சரி நான் பைக் ஓட்டுறப்பையும் எதிர்க்க வரவன் முட்டாள, அவன் வண்டியில பிரேக் இல்லைன்னு பத்திரமா நீ போவ அப்படின்னுவாங்க. அது எனக்கு அப்போ புரியாது. அப்ப எனக்கு என்ன இப்படி சொல்றாங்கன்னு, அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இந்த சென்னையில வண்டி ஓட்டுறப்ப எந்த வண்டியிலும் நிஜமாவே பிரேக் இல்லையான்னு நினைச்சிட்டு ஓட்டுற அளவுக்கு பயமாவே ஓட்டுற மாதிரி இருக்கு. இப்போ ஆட்டோமேட்டட் வண்டி, நீங்க ஆக்சிலேட்டர்லயும் பிரேக்லயும் காலை வச்சுக்கிட்டே போற மாதிரிதான் இருக்கு. ஆக இப்படியாகத்தான் ஒவ்வொருவரும் தனி மனித சுதந்திரம் தனிப்பட்டதே அப்படின்னு நாம எடுத்து வெவ்வேறு இதுல பார்க்க. ஓகே, இது 2 பேர் தனியா இருக்கிறப்ப சரி, நீங்க ஒரு அணியா சேர்றப்போ, இப்போ ஏதோ ஒரு விஷயத்த நீங்க சாதிக்கணும் அப்படின்னா ஒரு அணியா சேர்றீங்க. அங்க நினைச்சு பாருங்க, இது என்னோட சுதந்திரம், நான் இப்படிதான் இருப்பேன், நீ இப்படிதான் இருப்ப, நான் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம சேர்ந்தே என்னைக்குமே செய்ய முடியாது. ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் கூட நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா, ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு அணியா ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னா கூட அங்க கூட நம்மளுக்கு ஒரு ஒற்றுமையாக ஒரு மனதோடு, தனித்தனியாக நம் மனதில் எல்லாம் இருந்தா கூட பொதுவாக நாம் ஒன்று கூடி சேர்ந்தால்தான் ஒரு விஷயத்தை நம்மளால சாதிக்க முடியும். அதுக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா இந்த நிகழ்ச்சியை, நம்ம எல்லாரும் வேற வேற கருத்தை இங்க பகிர வந்தாலும் ஆனா ஒன்னா வந்திருக்கோம் ஒரே நேரத்துல. நான் 8 மணிக்கெல்லாம் ஜாயின் பண்ண முடியாது மேடம், 9 மணிக்கு என் கருத்தை சொல்லிட்டு போறேன் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் பட்டிமன்றம்? மேடம் 8 மணிக்கு பட்டிமன்றத்துக்கு யார் மேடம் வருவா, நான் 6 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துறேன், அதை நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்னவா இருக்கும்? ஒவ்வொருவரின் சுதந்திரமாக தனிப்பட்ட சுதந்திரம் நமக்குள் இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடுக்குள், ஒரு விதிமுறைக்குள், ஒரு நிகழ்ச்சி இப்படிதான், ஒரு வாழ்க்கை இப்படியாகத்தான், ஒரு புரிதல் இப்படியாகத்தான் இருக்க வேண்டும், அப்படிதான் அந்த சுதந்திரம் சிறப்பாக இருக்கும். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னு 1 மில்லியன் பட்டிமன்ற ஆய்வாளருக்கு தெரிஞ்சிச்சு.
நிறைய லைக் போட்டாரு, நிறைய நாழி சிரிச்சிட்டு இருக்காரு. அவர் சிரிச்சதுக்காக இல்ல வந்து வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு மாதிரி ஒரு கருத்து சொன்னாரு. அதுக்காக நான் இந்த முடிவை சொல்லல. ஒவ்வொருவரும் நம் தனிப்பட்ட சிந்தனையாக இருந்தாலும், ஒவ்வொருவருக்கும் தனி மனித சுதந்திரம் இருந்தாலும், நாம் அந்த சுதந்திரத்தை எவ்வாறாக பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி நாம் சுதந்திரமாக ஒரு முடிவை எடுத்து பயன்படுத்தி முன் சென்றால் அதற்கான பாதிப்பையும் அதற்கான நன்மைகளையும் நாமே ஏற்க வேண்டும் என்ற அந்த புத்தி கூர்மையுடன் நாம இருக்கணும்னா, அப்போ ஒரு சுதந்திரம் மிக பொதுவானது. அந்த சுதந்திரத்தை நம்ம யாருமே போய் எந்த விதத்திலையுமே அதை போய் இப்படி எப்படி அசைச்சு கூட பாத்திரக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த சுதந்திரம் நம்மளுக்கு சும்மா கிடைக்கல. அது அந்த ஜெய்பீம்ல வர அந்த குழந்தையோட காலை தூக்கி போடுற அளவுக்கு படிக்கிற அந்த தன்னம்பிக்கை இருந்தாலும் சரி, இல்ல செல்போனை எடுக்கிற நேரத்துல சைரன் வைக்கிற அந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அதற்கான பலன்களை அவரவர்கள் தான் பின்னாளில் அதை அனுபவிப்பாங்க. அப்படிங்கிறப்போ சுதந்திரம்ங்கிறது மிக பொதுவான ஒரு விஷயம். நம்ம அதற்குள்ளார இருக்கிறப்போ அத மிக ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாவும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் அதை கையாள வேண்டும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதோட இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியின் முடிவு. அதனால தனிப்பட்டதுன்னு சொன்னவங்க யாருமே கம்மியா பேசிடல. நாட்டாமே கரெக்டா சொல்லிட்டாங்க. சிறப்பு. அதன் இந்த பொதுவானது அப்படிங்கிறவங்க யாரும் இத பத்தி ரொம்ப அதிகமாகவும் சொல்லிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க கருத்தை மிக ஆழமாக மிக அருமையாக தயார் செய்து கொண்டு வைத்த அத்துணை பேச்சாளர்களுக்கும் என் கனிவான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஆனாலும் சுதந்திரம் பொதுவானதே, பத்திரமா அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நம்முடையதே. எந்த விதமான ஒரு மன கண்ணோட்டத்துல நம்ம இருந்தாலும் அதை மிக பொதுவான நோக்கில் அடுத்தவர்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம, அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் கொடுக்காமல் பாதுகாத்து இந்த நாட்டை முன்னேற்றணுங்கிற ஒரே சிந்தனையில நம்ம வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். உங்களுடைய அற்புதமான அந்த வார்த்தைகளுக்கு, அற்புதமான பட்டிமன்றத்துக்கு ரொம்ப நன்றி. ஒரு 2 நிமிடம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக, அதாவது நேரம் வந்து ஏறத்தாழ 9:40 நம்ம ஆரம்பித்து 1 மணி நேரம் 50 நிமிடம் முடிஞ்சிடுச்சு. இத்தனை மணித்துளிகள் கடந்திருந்தாலும் இத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் ஸ்டில் இன் த கியூ. அப்ப அதெல்லாம் கேட்கறதுக்காக அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஆன்லைன்ல வந்து இப்ப நீங்க முன்னாடி மாதிரி யாரையும் பிடிச்செல்லாம் வைக்க முடியாது. வருவாங்க, பிடிக்கலன்னா போயிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிற அந்த காலத்துல இப்பவும் நாம ஏறத்தாழ 30 பேரை பிடிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன். இந்த சப்போர்ட்டை கொடுத்த அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் முதற்கண் 1 மில்லியன் வியூஸ் மற்றும் யாஸ் அகாடமி சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் முதற்கண். 2வது, இவங்களை எல்லாம் பிடிச்சு வைக்கிற மாதிரி மிக சிறப்பான ஒரு பேச்சை உருவாக்கிய அத்துணை பேச்சாளர்கள், யாஸ் அகாடமி மேம், லாவண்யா மேம் இருக்கட்டும், அத்துணை பேச்சாளர்களா இருக்கட்டும், இதுக்கப்புறம் இவங்களை எல்லாம் அழகா ஒரு முத்து மாலையில கோர்த்த மாதிரி கொண்டு போன மிக சிறப்பான நடுவர் நந்தினி மேம் அவர்களுக்கும் எங்களுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஒரு அற்புதமான நிகழ்வு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எதிர்பார்த்த நண்பர்களோட சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். அதே சமயத்துல அதை முடியும் வரை பொறுமை காத்து பார்க்க அளவுக்கு ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் தனக்கென வைத்துக்கொண்டு அதை ஆளுமை செய்த நடுவர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக செய்து கொடுத்த ஒட்டுமொத்த இது ஒரு குழு முயற்சி தான். இது தனிப்பட்ட விஷயம் அல்ல. என்னதான் நாங்க தனிப்பட்ட முறையில செஞ்சிருந்தாலும் நீங்க தீர்ப்பை கொடுத்த மாதிரி இது ஒரு பொதுவான காரியம். எல்லாரும் ஊர் கூடிதான் தேர்ந்தெடுக்க முடியும். எல்லாரும் சேர்ந்துதான் சிறப்பாக செஞ்சோம். அந்த பொதுவான விஷயத்தை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொன்னமைக்காக எல்லாருக்குமே நன்றி. இது இந்த செஷன் இப்ப நாங்க ஓபன் பண்றோம். யாராவது உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லதா இருந்தா மணி 9:40 அதை கொஞ்சம் கருத்தில் வைத்துக்கொண்டு கொஞ்சம் உங்களுடைய ஃபீட்பேக்கை குயிக்கா பேசுனவங்களுக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி சொல்லிடலாம். நான் சிறப்பா 2 பேருக்கு மட்டும் நன்றி சொல்லிடுறேன். ஒண்ணு, தொடக்கத்துல பாட்டு பாடின ஐஸ்வர்யா மேம், ரியலி ஃபேண்டாஸ்டிக். உங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஐ திங்க் சோ சேர்ந்து ரொம்ப சிறப்பா பண்ணீங்க, மாஸ் பண்ணீங்க. அச்சம் இல்லை அப்படிங்கறது அந்த முதல் தொடக்க நிகழ்ச்சியிலேயே சொல்லிட்டீங்க. அதற்காக ரொம்ப நன்றி. 2வது, இந்த குழுவை கடைசி வரை தொய்யாமல் கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்துக்கிட்ட வெங்கட்ராமன் சார்,
ஒட்டுமொத்தமா அவருடைய கமெண்ட் கடை தொடக்கத்துல இருந்து 7 மணிக்கு தொடங்கில இருந்து 9:30 மணி வரை தொடர்ந்து பதிவிட்டு எங்களுடைய உற்சாகம் என்பது அதுதான். அதை கொடுத்தவங்களுக்காக ரொம்ப நன்றி. இந்த செஷன் இப்ப நான் ஓபன் பண்றேன். யார் வேணாலும் பேசிக்கலாம், அன்மியூட் பண்ணி பேசிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஒரு நிமிடத்துல சொல்லி முடிச்சிருங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. மயிலாடுதுறையிலிருந்து சுகன்யா முத்துசாமி. சுதந்திரம் என்பது பிறரது உரிமையில் தலையிடாது இருப்பதும் தனது உரிமையை விட்டுத்தராது இருப்பதும் ஆகும். இயல்பாக ஒரு மனிதன் நீரை பருகுவதைப் போல, காற்றை சுவாசிப்பதைப் போல தனது சுதந்திரத்தினை முழுமையாக பயன்படுத்த கற்றறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட இந்த பட்டிமன்றத்தின் கருத்துக்களானவை மனதில் நின்று நிழலாடுகின்றன ஐயா. மிக சிறந்ததொரு தலைப்பு. அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஒரு தலைப்பை தேர்வு செய்து நடத்திய குழுவினருக்கு மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச் சூர்யா மேம். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். நித்யாதேவி மேம் வரீங்களா? வேற அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். ஆகச்சிறந்த நடுவர் அறிமுகப்படுத்தினாங்கல்ல அங்க பேச்சாளர்களை, அப்ப ஒரு ஸ்பாட்லைட் போட சொன்னாங்கல்ல, அது ரொம்ப ஒரு நல்ல பாங்கு. நாம நேரில பேசும்போது அவர்கள் எழுந்து வணக்கம் சொல்லுவாங்க. ஏன்னா நேரில பட்டிமன்றம் நம்ம 1 மில்லியன் வியூஸ் நடைபெற்றது திருச்சியில 17ஆம் தேதி மே மாசம். அதையும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அழகா அவங்க ஒவ்வொரு தரம் பேசி முடிச்சோன்னா அதுக்குரிய வாழ்த்துதலையும் அழகா சொல்லி பேச்சாளர்கள்லாம் ரொம்ப சிறப்பா பேசினாங்க. உங்கள் உட்பட அழகான தீர்ப்பை அழகா பொதுவாவே வழங்கி தனித்துவமா நமக்கு அந்த சுதந்திரம்னா என்னன்னு அழகா தந்திரமா மந்திரமா எந்திரமா இங்க சொல்லி அமர்ந்திருக்கிற நடுவருக்கும் அனைவருக்குமே வாழ்த்துதலை தெரிவித்து என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். இரவு இனிதாகட்டும், நாளை சிறந்த நாளாக மலரட்டும். நன்றி, வணக்கம். வெங்கட்ராமன் சார், மேஜர் நாராயணன் சார், முத்துலட்சுமி மேம், உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கூப்பிடுங்க. வணக்கம் சார். ரொம்ப அருமையான ஒரு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்ற தலைப்புலயே பாத்தீங்கன்னா முடிவு சொல்லும் போது ரொம்ப ஆவலா இருந்தேன். 1 2 2 1 அப்படின்றதுதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி அவங்க சொல்லும் போது நடுவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க, பொதுவானதே அப்படின்னாங்க. பொதுவானதுன்றதுக்காக தனிப்பட்டவங்க தவிக்க வேண்டாம், எல்லாருமே சேர்ந்துதான் சொன்னீங்க. அப்ப அதுவே எதிரடிக்கும் வெற்றி வந்துருச்சு. ஆனா இந்த பக்கம் அப்ப பொதுவானதுன்னு சொன்னவங்க எல்லாருமே தனித்தனியா தான் பேசியிருக்காங்க. அப்ப அதுவே இல்ல இன்னொரு வெற்றி. அப்போ வின் சிச்சுவேஷன் அப்படின்றத ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. இது எவ்வளவு சொன்னாலும் மிக ஆகாது. ரொம்ப லைவா வச்சிருந்தீங்க மேடம். நடுவர்களுக்கும் பங்கு கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. அதுல எல்லாருமே நம்ம ஆக்டிவா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல பட்டிமன்றம் பார்த்து ஒரு திருப்தி இருந்துச்சு. நன்றி. தேங்க்யூ வெங்கட்ராமன் சார். தேங்க்யூ சோ மச். இட் மீன்ஸ் a lot. கண்டிப்பா தொடர்ந்து பயணிப்போம். வாங்க சிவகணி மேம், வாங்க. மேஜர் நாராயணன் சார் வாங்க. வணக்கம். நேரம் அதிகம் இருந்தா கூட இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சதே இருக்கு பட்டிமன்றம். அந்த அளவுக்கு நேரம் போனதே தெரியல. நீங்க சொன்னதான் தெரியுது. 1.25 மணி நேரம் ஆயிடுது. நான் எதிர்பார்க்கவே இவ்வளவு ஃபாஸ்டா முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு. எல்லாம் ஃபியரி ஆரேட்டர்ஸ், இல்ல பவர்ஃபுல் ஆர்டிகுலேட்டர்ஸ். ஒவ்வொருத்தர் கேட்க ஐயோ இவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டாங்களே இருந்தது. இந்த ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அழகா தயார் பண்ணி வந்திருந்தாங்க. நடுவர் பற்றி சொல்லியே ஆகணும். நடுவர் நேற்று ஒரு ஆன்மீக மேடையில பார்த்தேன். அவ்வளவு அழகா பக்தி சுவை சொட்ட ரொம்ப நெஞ்சுருகி பேசினாங்க. நெக்குறுகிற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு வேற ஒரு டைமென்ஷன். ஸோ தளம் வேற இருந்தாலும் அந்த பேசப்படுற பொருளுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா பேசுறாங்க. நடுவருக்கு வாழ்த்துக்கள். எல்லா பேச்சாளருக்கும் ரொம்ப அருமையான பேசுனீங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் சார். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் எங்களை வழிநடத்தும் அப்படின்னு நாங்க உறுதியா நம்புறோம். எப்பவும் கூட இருக்கிறீங்க. கடந்த 1 வருடமாக கடினமான சூழ்நிலையிலும் எப்போதும் எங்க கூட இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சிவகணி மேம் வாங்க. ஒன்னமந்த கோ-ஃபவுண்டர் சார், மேஜர் சார் பத்தின இன்ட்ரோடக்ஷன் சொல்லிருக்கீங்க ஆண்டனி சார். கண்டிப்பா சொல்லுங்க மேம் ப்ளீஸ். இருங்க சார், நீங்க. நான் சொல்லவா மேம்? நான் சொல்லதா இருந்தா மேஜர் சாரை பத்தி ஒரு நாள் ஃபுல்லா சொல்லலாம். எங்களுடைய முன்னேற்றத்துல எப்பவுமே பங்கு கோரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பர்சன் சார். முக்கியமா சொல்லணும்னா ஒரு ராணுவ வீரன். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நாட்டுக்காக பல விஷயங்களை செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதன், ஒரு மாமனிதன். எப்போதும் அந்த மரியாதை எங்களுக்கு உங்ககிட்ட உண்டு சார்.
நாட்டுக்கு மட்டும்தான், நீங்க எங்களை மாதிரிப்பட்ட இளைஞர்களுக்கும் எங்களுடைய இளைய சமூகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.